உற்பத்தியில் ஈடுபடுத்தும் போது கமிஷன் இல்லை. பர்ச்சேசிங் வாங்குவதில் போகும்போது முதலீடு செய்யும்போது கமிஷன். ஒரு அழகு மின்சாரத்துக்கு 50 காசு கமிஷன் என்று வைத்தால் கூட பல ஆயிரம் கோடி வருது. இந்த நல்லா விளங்குது. ஒரு நாடு, இந்திய நாடு மக்களிடத்திலே பாதுகாப்புக்கு ஆதார் அட்டை வாங்குது. சொந்த நாட்டு குடிமக்களை நம்ப ஆதார் அட்டை கொடுங்குது. நாட்டின் பாதுகாப்புக்கு கண்ணின் கருவிலை எடுத்து வச்சுக்கிறது. நீ எங்க போனாலும் கண்காணிக்க முடியும் வச்சுக்கிறது. ஆனால் நாட்டின் ராணுவத்தில் ராணுவ தளவாடங்களை, பீரங்கியை, துப்பாக்கியை, தோட்டாவை இதை உற்பத்தி செய்வதில் அந்நிய முதலீட்டை கொண்டு வருது. வெளிநாட்டு பிற முதலாளிகளை உள்ள கொண்டு வருது. இது எப்படி பாதுகாப்பு? எப்படி இருக்கு பாரு. உலங்கூர்தி ஹெலிகாப்டர் எங்க? இஸ்ரேல வாங்குற, இத்தாலியில வாங்குற. நீர்மூழ்கி கப்பல் எங்க? பிரான்ஸ்ல வாங்குற. துப்பாக்கி எங்க? ரஷ்யால வாங்குற. பீரங்கி எங்க? அமெரிக்கால வாங்குற. நீ என்னதான் செய்யற? உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? என்னதான் செய்யற? எல்லாத்தையும் வெளிநாட்டுல வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போடுவ? எந்த நாட்டோட சண்டை போடுவ? எப்படி ஒரு வேடிக்கையான தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்க.